எதனால உங்களுக்கு தூக்கம் குறைவு ஏற்படுது? ஸோ உடலுக்கு கண்டிப்பாக நித்திரை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தூக்கம் இல்ல வேற ஏதாவது நம்ம மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதனாலேயே தூக்கம் வராம ரொம்ப நேரமா நீங்க இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி உறக்கம் இல்லாத நபர்கள் என்னென்ன வழிமுறைகள செய்யலான்றத இந்த பதிவுல தாண்டி இன்னும் சில மருந்துகளும் இருக்கு. அத நீங்க எடுக்கும்போது தூக்கமும் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். மலச்சிக்கல் வராமலும் பார்த்துக்கும். சரி, அது என்னென்ன மூலிகை, என்ன மருந்துகள சேர்த்து எடுக்கலாம் அப்படின்றதும் 5 கிராம் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து குடிச்சணும். ஸோ குடிக்கும்பொழுது உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும். நைட்டு மிட் நைட்ல நமக்கு லூஸ் மோஷன் ஆகிடுமா, அந்த மாதிரியெல்லாம் பயம் வேண்டாம். ஸோ இது எடுத்துட்டோம் அப்படின்னா மார்னிங்கில் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகுறதுக்கு அதாவது பரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இரவு நேரத்தில் தூங்காமலே நான் நைட்டு ஃபுல்லாக விழிச்சிட்டு இருக்கேன் டாக்டர். இது தொடர்ந்து பல வருஷமாக நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. எதனால் உங்களுக்கு தூக்கம் குறைவு ஏற்படுது? ஸோ உடலுக்கு கண்டிப்பாக நித்திரை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தூக்கம் இல்லைன்னா உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. ஸோ தலை பாரமாக இருக்கிறது, கண் எரிச்சல் ஏற்படுறது, அடிக்கடி டென்ஷன், இல்லை நம்ம உடலில் இம்யூனிட்டி வீக் ஆகுது, கோல்டு, காஃப், வீசிங், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுது. அதுலேயும் உடல் உஷ்ணம் அதிகமாகுது, செரிமான பிரச்சனைகள், இதுதான் மெயினாக. ஸோ நிறைய பேர் உங்களுக்கு பார்த்தோம்னா இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே சரியாக நீங்கள் தூங்குறீங்களா அப்படின்னா இல்லையே, சரியாக தூக்கம் வர்றது இல்லையே, நைட்டு இவ்வளோ நேரம் ஆகுது, அவ்வளோ நேரம் ஆகுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அப்போது இந்த உறக்கத்திற்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? நல்ல ஒரு தூக்கம் வர்றதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம்? ஸோ இந்த நித்திரை வருவதற்கான வழிமுறைகள் என்னென்ன உடற்பயிற்சிகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ சித்தர்கள் அருளால் நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பதிவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தூக்கம் வரல அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும், இன்னும் ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தூக்கம் வரல, சரி தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் மொபைல் ஃபோன் பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது நம்ம மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனாலேயே தூக்கம் வராமல் ரொம்ப நேரமாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி உறக்கம் இல்லாத நபர்கள் என்னென்ன வழிமுறைகளை செய்யலான்றத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியங்க. ஸோ தூக்கம் சரியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எண்ணெய் குளியல் அவசியம். ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் தூக்கம் சரியாக வராது, தூங்கலைனாலும் உடல் உஷ்ணம் அதிகமாகிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் குளியல். ஸோ கரெக்டாக நீங்கள் வாரத்திற்கு 2 முறை எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டே வாங்களேன். உடலில் நிறைய மாற்றங்கள், ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ எண்ணெய் குளியல்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மி எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய சோர்வு போகிறதுக்கும் நல்ல ஒரு உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் வர்றதுக்கும் பிரம்மி, ஸோ பிரம்மி தைலம். ஸோ இந்த பிரம்மி தைலத்தை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாரம் 2 முறை நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா கட்டாயம் நமக்கு என்ன ஆகும்னா சரியான ஒரு உறக்கம் வராது. அப்போது இரவு நேரத்துலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில வகையான மருந்துகள், லாக்ஸேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லாக்ஸேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது மலம் இலக்கி. ஸோ நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது, ரொம்ப ஹார்ட் அண்ட் ஹெவி ஸ்டூல்ஸாக இருக்குது, பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கான சில மருந்துகளை நம்ம இரவு தூங்கும்போதே எடுத்துக்கலாம். கடுக்காய் பொடி நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, திரிஃபலா சூர்ணம் எடுப்பீங்க, நிலாவரை சூர்ணம் எடுப்பீங்க, இது எல்லாமே ஓகே. ஆனால் இதை தாண்டி இன்னும் சில மருந்துகளும் இருக்குது. அதை நீங்கள் எடுக்கும்போது தூக்கமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், மலச்சிக்கல் வராமலும் பார்த்துக்கும். சரி, அது என்னென்ன மூலிகை, என்ன மருந்துகளை சேர்த்து எடுக்கலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். இதில் பேசிக்காக நிலாவரை சூர்ணம் நம்ம எடுத்துக்கணும். இதனோட 100 கிராம் நிலாவரை சூர்ணம் இருக்குன்னா 20 கிராம் அளவுக்கு நம்ம ஓமம் எடுத்துக்கணும். ஓமம் அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடியது, டைஜஷன் நல்லாவே ப்ரமோட் பண்ணும், மலச்சிக்கலையும் தடுக்கக்கூடியது. ஓமம் 20 கிராம் நம்ம இதனோட சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்துப்பு. ஸோ இந்துப்பு நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு 5 கிராம் இந்துப்பு இதனோட சேர்த்துக்கணும்.
அதே மாதிரி கருவேப்பிலை பொடி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் 100 கிராம். ஸோ கருவேப்பிலை பொடி அப்படின்னு சொல்கிறது அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடியது. ஸோ நிலாவரையோட நம்ம கருவேப்பிலையும் அதே அளவு 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து குடிச்சிடணும். ஸோ குடிக்கும்பொழுது உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும். ஸோ நைட்டு மிட் நைட்டே நமக்கு லூஸ் மோஷன் ஆகிடுமா, அந்த மாதிரியெல்லாம் பயம் வேண்டாம். ஸோ இது எடுத்துட்டோம் அப்படின்னா மார்னிங்கில் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு, அதாவது அதிகமான அதாவது லூஸ் மோஷன் மாதிரி போகுமா அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஸோ நைட்டே இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தேவையற்ற கழிவுகள் வெளியேறும். ஸோ கான்ஸ்டிபேஷன் மறையும் பொழுது ஆழ்ந்த உறக்கமும் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதே மாதிரி இதில் நிலாவரை பொடி நம்ம சேர்த்துருக்குறோம், ஓமமும் சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை பொடி. ஸோ நிறைய பேருக்கு இந்த அயன் டிஃபிஷியன்சி இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அப்போ ஹீமோக்ளோபின் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இது பயன்படுது. டெய்லி நைட்டு இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தூக்கம் நார்மலாக வர்றதுக்கு சில வகையான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். எடுக்கக்கூடிய உணவுகள் நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பருப்பு சேர்ந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஸோ அதிகமாக அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது, நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம் இருக்குன்னா அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுத்தும்போது தான் இரவு உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுது. ஸோ இதை தாண்டி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸோ இரவு உணவு ஒரு 8 மணிக்குள்ளே மேக்ஸிமம் 8 o'clock அதுக்குள்ளே நீங்கள் நைட் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிடங்களாவது கொஞ்சம் வாக் பண்ணணும். வாக் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பார்க்குறீங்களா, இல்லை ஸ்க்ரீன்ஸில் ஏதாவது மூவி பார்க்குறீங்களா, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ரெகுலராக இது எல்லாமே நீங்கள் ஹேபிட்டாக கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தூக்கம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஸோ சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்ரா சூர்ணம். ஸோ இந்த அமுக்ரா சூர்ணம் எல்லாருமே இதானே சொல்கிறீங்க டாக்டர், ஆனால் இந்த அமுக்ரா சூர்ணத்தை நான் எப்படி பயன்படுத்தலாம் தூக்கத்திற்காக? இது வந்து ஒரு பெஸ்ட்டு நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தூக்கம் இல்லாத நபர்களுக்கும் அஸ்வகந்தா சூரணம் பயன்படுது. ஸோ அஸ்வகந்தா சூரணத்தோட நம்ம பூனைக்காளி பொடி சம அளவு ஈக்குவல் அமௌண்ட் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ காலை இரவு ஸோ 2 வேளையும் இது வந்து பாலோடு கலந்து சாப்பிடும்போது இரவு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 நாள் 4 நாள் இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரோன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா தூக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ இரவு நேரத்தில் ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரணுன்னா இந்த 2 பொடியும், அந்த அமுக்ரா சூரணத்தோட பூனைக்காளி பொடி நம்ம சேர்த்து பயன்படுத்தணும். ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஸோ காஃபி, டீ குடிக்கிறது, இல்லை ஆல்கஹால் நான் கன்சியூம் பண்ணுறேன், நிறைய ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா அவர்களுக்குமே நமக்கு என்ன ஆகுனா உறக்கம் வராத ஒரு நிலையானது ஏற்படுது. அப்போ தொடர்ந்து சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். உணவு முறைகளை நம்ம லைட்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஆயிலி ஃபுட் இல்லாமல் லைட்டாக வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே இருக்கக்கூடிய நம்ம உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உடல் நலனில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்குங்க. ஸோ நெய் சார்ந்த மருந்துகளை நம்ம எடுக்கலாம். எப்படி பிரம்மி எண்ணெய் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பிரம்மி நெய்யும் இருக்குது. ஸோ இதையும் நம்ம பயன்படுத்தும்போது டைஜஷன் வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். அதே மாதிரி உறக்கம் ஏற்படுவதற்கு இந்த நெய்யை, பிரம்மி நெய்யை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ உறக்கம், நித்திரைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப வருஷமாக நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.